காலேஜ், ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட் நீங்கள் உங்களால் வாரம் மாதம் 1000 ரூபா சம்பாதிக்க முடியுது. அதை நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியல. எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிறனும் ஆசைப்படுறேன். அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானங்க. லெட்ஸ் கோ இன்ட்ரோ. இன்னைக்குரிய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின், சரிங்களா? உங்ககிட்ட 100 ரூபா இருந்தால் அந்த 100 ரூபாவை எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ஏன்னு ஒருத்தர் அந்த 100 ரூபாவை அன்னைக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி பண்ணி காலி வைக்கிறார். செகண்டு பின்னு ஒருத்தர் அன்னைக்குரிய தேவைகளை குறைச்சிக்கிட்டு கொஞ்சமாக பாதியை செலவு பண்ணிவிட்டு பாதியை சேவ் பண்ணிக்குவார். சின்னு ஒருத்தர் மூன்றாவது ஆள் இன்னைக்குரிய தேவையெல்லாம் குறைச்சிக்கிட்டு ரொம்ப குறைச்சிக்கிட்டு அந்த 100 ரூபாவை அப்படியே சேவ் பண்ணி பின்னாளைக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லி பத்திரமா வச்சுப்பேன். இதில் நீங்கள் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, அந்த 1000 ரூபாவை 3 பகுதியில் பிரிச்சுக்கணும். சரிங்களா? 60%, 30%, 10%. அது என்னடா 60, 30, 10 அப்படின்னு கேட்குறீங்களா? 60%னா மஸ்ட் யூஸ். நீங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக அல்லது இந்த மாதம் ஃபுல்லாக இந்த 60% உங்களால் 1000 ரூபா சம்பாதிக்க முடியாது. அதில் 600 ரூபாவை ஒருவேளை நீங்கள் காலேஜுக்கு போயிட்டு வரணும், சாப்பிடணும், தண்ணி பிடிக்கணும், இப்படி என்ன ஃப்ரெண்டோட ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், காலேஜுக்கு போனால் டீ குடிக்கணும், இப்படி உங்களுக்கு கண்டிப்பாக இதை எனக்கு செஞ்சே ஆகணும். இந்த மாதம் இல்லாட்டி இந்த வாரத்தில் இதை செஞ்சே ஆகணும். இது கண்டிப்பாக என்னால் இது இவ்வளோ செலவு ஆகும் அப்படின்னா இதுதான் மஸ்ட் யூஸ். இதை நீங்கள் 1000 ரூபா சம்பாதிக்கிங்கன்னா அது 60%னா 600 ரூபா. அந்த 600 ரூபா கண்டிப்பாக செலவழிச்சிருவீங்க. இது எல்லோரும் கண்டிப்பாக 60% வச்சுக்கணும். சரிங்களா? செகண்டரி யூசேஜ். அதனடா செகண்டரி யூசேஜ் அப்படின்னா ஒரு மந்த்லி நீங்கள் ஒரு தடவை ஹேர் கட் பண்ணணும், ஒரு தடவை தாடி ட்ரிம் பண்ணணும், ஒரு நாள் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போவீங்க, டூர் போவீங்க, ட்ரெஸ்ஸு எடுக்கணும், பேண்ட் எடுக்கணும், ஷூ வாங்கணும், இப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். ஒரு ஃபோன் ரீசார்ஜ் பண்ணணும், லேப்டாப் வாங்கணும், அப்படி இப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஆசைகளாக இருக்கும். அந்த ஆசைகளை பூர்த்தி பண்ணிங்கன்னா செகண்டரி யூசேஜ். அதாவது மந்த்லியில் இதில் ஏதாச்சும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணால் போதும். அதான் மந்த்லி யூசேஜ். செகண்டரி யூசேஜும் மந்த்லி யூசேஜும் அது 30%. 1000 ரூபா சம்பாதிக்கினா அது 300 எடுத்து வைக்கிறீங்க. அது சரிங்களா? அப்படியே ஒரு மாதம் 300 எடுத்து வச்சு உங்கள் செலவு சின்ன சின்ன செலவுகளை பூர்த்தி பண்ணிக்குவீங்க. தேர்டு சேவிங்ஸ்னு என்ன, நீங்கள் ஒன்றும் கவலைப்படுங்க. நீ சம்பாதிக்கிற 1000 ரூபாவில் 100 ரூபாவை உங்கள் வீட்டில் எடுத்து சேவ் பண்ணுறதுனா அந்த சேவிங்ஸ் கிடையாது. இது சேவிங்ஸ்னு இன்வெஸ்ட் பண்ணுறது சேவிங்ஸ். நீங்கள் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இன்வெஸ்ட்னா என்னன்னு தெரியுமா? இன்றைக்கி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தங்கத்தோட விலை ஒரு சவரன் தங்கத்தை விலை 4000 ரூபா. ஆனால் இன்றைக்கி ஒரு சவரன் தங்க விலை 40,000. தங்கம் ஒரு சவரன் தங்கம் ஒரு சவரன் தங்கமாக மட்டுமே இருக்குது. ஆனால் 4000 ரூபாய் இருந்தது 40,000 ரூபாய் இருக்குது. எப்படி? இதுதான் மணி வேல்யூ கூடுது. சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த 4000 ரூபா சேவ் வைக்கிங்க, 10 வருஷம் அது 4000 ரூபாய் இருந்திருக்கும். அதே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த 4000 ரூபாய் 10 வருஷம் கழிச்சு 40,000 ரூபாய் இருக்கும். அதை நீங்கள் சேவ் பண்ணுறதை வீட்டில் சேவ் பண்ண வேணாம், இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அந்த 10% நீங்கள் இப்போ இருந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 10 வருஷம் கழிச்சு இந்த மாதம் உங்களால் 1000 ரூபாக்குள்ளே 1000 ரூபாலேருந்து 100 ரூபாக்குள்ளே இவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியுதுன்னா 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 10% இன்க்ரீஸ் பண்ணி உங்களால் 10 வருஷம் கழிச்சு ஒரு 50,000 ரூபா, ஒரு லட்ச ரூபா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அது உங்களுக்கு பின்னாடி காலத்தில் ஒரு சின்ன செலவு, ஒரு ஆஸ்பத்திரி செலவு, உங்களால் வீடு கட்டணும், அப்படி ஒரு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். ஒரு பைக் லோன் எடுக்கணும், காருக்கு வாங்கணும், இப்படி ஒரு சின்ன சின்ன லோன் வாங்கணும், ஃபோன் வாங்கணும், இப்படின்னு ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு சின்ன எமர்ஜென்சி அப்படி தேவைப்படுறதுனால நீங்கள் சேர்த்து வச்சு இந்த காசு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். வீட்டில் சேவ் பண்ண வேணாம், இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுச்சு. சரிங்களா? இந்த மொத்த வீடியோலையும் எப்படி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கு நீங்கள் எப்படி மணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஏதாச்சும் சந்தேகம் வேணுமா, திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோ மேக் பண்ணி போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.